இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டடா இருக்கும். இது வந்து நான் சாம்பிளா தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குற நீங்களே சொல்லுங்க, இந்த சாரி நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்க? கொண்டு வந்தா ஓடுமா, ஓடாதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த பட்ஜெட்டே நான் பிளானே மேம் அக்கேஷன்ல ஆல்பத்துல மொத்த ஃபோட்டோவும் 80% நீங்க தான் இருப்பீங்க. இது ரெகுலரா சொல்றது. ஸோ நீ உங்க பேரன் பேத்தி பார்த்தாங்கன்னா, "ஏன் பாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லம்மா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. மேம் உங்க கல்யாணம், உங்க ஃபங்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோயிங் டூ பி யுவர் பெஸ்ட் சாரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மேம். ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு எனக்கு வந்து பாலும் பழமும் சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது கலர் வந்து ஒரு சிங்கிள் கலர்ல பண்ணவே மாட்டாங்க. அதுல மொத்தமா மல்டி கலர், நிறைய கலர், பிங்க், கிரீன் இருக்கிற எல்லா கலருமே இருக்கும். அது வேணும்னாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப அவுடேட்டடான விஷயம். ஆனா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. அது இப்பதான் வந்துச்சு. அவங்க கேட்கும்போது அது ட்ரெண்ட்லயே கிடையாது. அப்ப தெரியும். கடையவே கொளுத்திடுவேன், கடையவே உண்டுலன்னு பண்ணிடுவேன். கன்சூமர் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன் நான். இந்த கடையே நடக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மினிமம் 5000 வாங்கணும்ன்றவங்களுக்கு மட்டும் தான் உள்ளே அலௌடுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கஸ்டமர் வந்தா கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. 5000 ரூபாய் வாங்குறவங்க தான் கடைக்குள்ள. ஆமா ஆமா. இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல என்னென்ன சாரி பாத்திருக்கீங்களோ இந்த சாரி இத்தனை வேணும்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க, நான் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு. சாரி லவர்ஸ் எப்பவுமே என்னன்னா சாரி வாங்கணும், இது எனக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். அது என்ன பிரைஸா இருந்தாலும் வாங்க தான் சார் செய்வாங்க. இவங்க சொன்னாங்கல்ல 5000 எடுத்தேன். அதே மெட்டீரியல் சாரி 2000. இவங்க சொன்ன மாதிரி 3000 லாஸ்ட் பிரைஸ் கிடையாது. அது பியூர் மெட்டீரியல் போனா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலேயே போகும். அப்ப அவங்க வாங்கின பிரைஸ் நீங்க திருப்பி மேட்ச் பண்ணலையே. என்னோட மார்ஜின் 100 rupees தான் மேம் வைக்கிறேன். 350 சரி, உங்க ஷாப்ல இருக்குன்றீங்களா? டச் பண்ணி வாங்குறதுக்கு அலோ பண்ணோம். நீங்க 5000 வந்து பண்ணாதான் உள்ள வரணும்னு சொல்றீங்கல்ல. இங்க பாருங்க மேம், நான் வந்து ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் எல்லாம் வீடியோல போட்டுட்டேன். என்னென்ன சாரி வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு மினிமம் 5000 மட்டும் தான் இங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பண்றேன், எல்லாத்தையும் என்னால பண்ண முடியாது மேம். நான் ஒரு ஒர்க்கர்ஸ் போட்டேன்னா சாரியோட பிரைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் ஜர்ஸ். இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு சேலை பிரியர்கள் வெர்சஸ் பொட்டிக் ஓனர். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு, இவங்கெல்லாம் கஸ்டமர் கடைக்கு வந்திருக்காங்க, எப்படி சேலையை வியாபாரம் பண்ணுவீங்க? ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். என்ன மேம் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு? இப்போ மேரேஜ் அப்படின்னு. மேரேஜா யாருக்கு மேம் அப்படின்னு. என் பையனுக்கு. மேம் அப்படிங்களா, உங்களுக்கு பையன் இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கேயே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சிங் பாக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ 20 to 30 ரேஞ்ச் அப்படின்னா, மேம் இதெல்லாம் வந்து நீங்க உங்க வயசுக்கு இதெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் வந்து மருமகளோட மாமியார் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கணும், காம்படிஷனா நம்ம எடுக்கிறோம். நீங்க வேற கலெக்ஷன் ஸ்பெஷலா இருக்கு, இப்போ புதுசா வந்திருக்கு மேம், இது நீங்க சும்மா பாருங்க, ஒரு ஐடியா வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கலெக்ஷன்ஸை எடுத்துட்டு வந்துட்டு காட்டுவோம். அதுல ஏதாவது ஒரு கலர் வந்து அவங்க பார்க்கும் போதே அவங்க கண்ணுல தெரியும் சார். உடனே ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ப்ராப்பரா அந்த பெல்ட் வச்சுலாம் கட்டுவோம் சார். அதை கட்டி காட்டும் போது அவங்க கொஞ்சம் மனசு மாற 50% மாறிடுவாங்க சார். ஆனா இந்த பட்ஜெட்டே நான் பிளானே மேம் அக்கேஷன்ல ஆல்பத்துல மொத்த ஃபோட்டோவும் 80% நீங்க தான் இருப்பீங்க. இது ரெகுலரா சொல்றது. ஸோ நீ உங்க பேரன் பேத்தி பார்த்தாங்கன்னா, ஏன் பாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லம்மா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. மேம் உங்க கல்யாணம், உங்க ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பெஸ்ட் சாரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மேம். ஓகே, அடுத்து சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தது என்னோட ஸ்டாஃப் தான் சார். ஸோ அவங்க வந்து மேம் இந்த செட்டு போகவே இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா அது போயிடும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷாப் வந்து ரெசிடென்ஷியலில் இருக்குது சார். ஸோ வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நியூ கலெக்ஷன் வந்திருக்கான்னு வந்து கேட்டுகிட்டே பார்ப்பாங்க. அப்போ நான் வெளியில் போகும்போதெல்லாம் இன்றைக்கி உங்கள் மேம் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அது இருக்கா? ஸோ எங்கள் ஸ்டாஃப் வந்து எடுத்து வச்சுடுவாங்க, மேம் இந்த செட்டில் எதுவுமே போடல, நீங்கள் போடுறீங்க, இன்றைக்கி இதை நான் சேல் பண்ணுறேன். கரெக்டாக அன்னைக்கு வந்து அதில் இருக்க 4 செட்டுமே காலி ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார். மேனிக்கு இல்லை, நீங்கள் தான். ஆமாம் சார். வாங்குற கஸ்டமர் வீட்டு சைட்லாம் போயிட்டு வந்துடுவீங்க. மந்த்லி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி பொட்டிக்கு வச்சுருக்கவங்க இருக்காங்க. எந்த சாரி வந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே போயிடுது.
நீங்க தயவு செய்து அப்படி ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடும். ராசியான கஷ்டம் நீங்க அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி தொட்டா அப்படியே நம்மள- வியாபாரம் நான் ஆயிடும். போனேன்னா பார்த்தேன்னா ஒரே கலர்ல 2 saree நல்லா இருந்தா கூட சரி அதை எடுத்துட்டு வந்துடுவேன். எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தச்சு கட்டுற மாதிரி அந்த மாதிரி கட்டிடுவேன். நான் வந்து இது ஆரி ஒர்க் அந்த மாதிரி பிளவுஸ் டிசைனிங் அந்த மாதிரி தான். ஸோ என் நீங்க எப்படி கிளைண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி சாரி வைப்பீங்க சொல்லுங்க. டிசைன் அவங்க செலக்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க மோஸ்ட்லி. நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன அக்கேஷன் கேட்டுட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்டேஜில் வந்து இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சுனா தான் இன்னும் பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச டிசைனுக்கு மாற்றி நாங்கள் ஒரு வேறு டிசைன் காட்டுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சி போயிடும், பிரம்மாண்டமாக காட்டுவோம், பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் ப்ரூட்ஸும் செஞ்சு தருவோம், ஆக்சசரி செஞ்சு தருவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு சேர்த்து நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். ஆக்சுவலி இப்போ எல்லாருமே ஆஃப்லைன்ல பண்றவங்க கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு அங்க வந்த வசதியா இருக்கும். அங்க வந்து பண்ணலாமா? ஆன்லைன்ல? ஆமா. வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டடா இருக்கும். இது வந்து நான் சாம்பிளா தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குற நீங்களே சொல்லுங்க, இந்த சாரி நல்லா இருக்கா? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கொண்டு வந்தா ஓடுமா ஓடாதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் போகாது. மக்கள் கிட்ட என் ப்ராடக்ட் கொண்டு போய் தெரியும் போகாது. ஆமா போகாது. ஏன்னா நான் வந்து ஸ்டைலா நீட்டா ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் 10 saree மேல போட்டுப்பேன். இப்போ இதுல நான் saree பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஃபேப்ரிக் சொல்ல தேவையில்ல, பிரைஸ் சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா செல்லம்மா சேலை செல்லம்மா சேலை செல்லம்மா சேலை. என்ன சேலைமா வேணும்? ஜோதிகா மேம் saree இருக்கு, நயன்தாரா மேம் saree இருக்கு, அம்பானி சேலை இருக்கு. என்ன சேலை வேணும்? என்ன தம்பி சோகமா இருக்க? என்ன லவ் ஃபெயிலரா? இல்ல இவ்வளவு சாரி போட்டிருக்கீங்களே. இல்ல தெரியுது லவ் ஃபெயிலியர்னு. இங்க பாரு தம்பி, இந்த சாலை வாங்கி பாரு. அந்த மாதிரி தக்க 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 மின்னுப்பா. வெறும் 500 தான், வாங்கிக்கோ. செல்லம்மா சேலை செல்லம்மா சேலை செல்லம்மா சேலை. என்ன தம்பி பாத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறியா? வாங்க தம்பி, அக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூன்னு கூறல, வாங்குப்பா. லைக் திஸ் நான் வந்து அந்த சாரீஸை ஃபன்னா பண்ணுவேன். ஸோ ஆடியன்ஸ் கபடி மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டிட்டீங்க. ஆமா, அந்த வீடியோஸ் இப்படி பண்ணும்போது அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகும். இப்போ கேட்பாங்க, சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி கேட்பாங்க. நான் ஒரு 20 சாரி மேலே போட்டிருப்பேன் சார், உள்ள வந்து மார்க் பண்ணி இது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னோட வீடியோஸ் முழுக்க இப்படி தான் இருக்கும். வேற ட்ரிக் என்ன வச்சிருக்கீங்க? இது ஒரு ஸ்டைல். இப்போ நிறைய பேர் பொட்டிக் ஓனர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போ போடுறாங்க. அதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படும். அந்த 2 லட்சத்தை எப்படி எடுப்பாங்க? இவங்க வந்து ஒரு எக்ஸ்போல வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த சாரி ஏன் அதிகமாக வந்ததுன்னா அங்கே இருக்க ரெண்ட் எல்லாமே பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி பசங்களை இந்த பாக்ஸர் மாதிரி வருவாங்கல்ல, ஒரு மாதிரி பவுன்சர்ஸ். ஸோ குப்பை வண்டியில இருந்து நான் இறங்கி மாசா வருவேன். இந்த பக்கம் 2 பசங்க, அந்த பக்கம் 2 பசங்க, அப்படி ஸ்டைலா வந்து என்ன மக்களே நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்போலாம் இல்லை, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 8 to 9 வந்து நான் லைவ் வருவேன். நீங்க லைவ்ல எதெல்லாம் பிடிச்சிக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லான்ச் பண்றேன், பிரைஸ் வந்து 999. இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு ஜஸ்ட் 888 மட்டும்தான். நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது மக்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தான் சார் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 monthsலேயே 5000+ நான் இது பண்ணியிருக்கேன். யாருக்கிட்ட அதிகமான காஸ்ட்லியான சாரி இருக்கு? கிட்ட இருக்கிற சாரி வந்து ஹையஸ்ட் ஐ திங்க் ஒரு 20,000 பட்ஜெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் சாரி எப்போ மாதம் வாங்க மாட்டேன். வருஷத்தில் ஒருக்கா ஃபுல் இயரோட கோட்டா வாங்கிடுவேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு 15 சாரி வாங்கிப்பேன். சார் இது என்னோட ரிசப்ஷன் சாரீ தான், 13 years ஓல்ட் ஆகுது. இது வந்து 24,000 அண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ ஒரு 28,000. இப்போ என்கிட்ட இருக்கிறதுலேயே அதிகபட்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது சார். 26,000 அண்ணாவோட மேரேஜ்க்கு எடுத்தது. அது போக எடுக்கிறது எல்லாமே நார்மல் 2 to 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். என்னோட மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு எடுத்தது 25,000க்கு 2 saree எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதே ரேஞ்சில் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்னோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்திருந்தேன் சார். 50,000ல் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்துரு சார். அதுக்கப்புறம் அந்த பார்டர் தாண்டணும்னு நினைக்கிறேன், பட் கமிட்மெண்ட்னால பார்டர் தாண்ட முடியல என்னால். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு சார் 47,000ல் கிஃப்ட் பண்ணார் ஹஸ்பண்ட். அப்புறம் எனக்கு எய்ம் வந்து கம்பல்சரி 35 saree எடுத்தாகணும். இது என்ன ஒரு பெரிய லட்சியம்? அது அந்த மந்த்லி வைஸ்ல ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும். 31 நாளா 35 நாளா கவர் பண்றீங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரானா மாத்தி அந்த இயர் ஒரே நாள்ல 2 ஈவென்ட்லாம் வந்தா என்ன பண்றது? டிசம்பர் 31 கவுண்ட் பண்ணுவேன் சார். டோட்டல் 25 எடுத்துருக்கேனா 35 எடுத்துருக்கேன்னு கவுண்ட் பண்ணி வீட்டில் சொல்லுவேன். இல்லாட்டி அன்னைக்கு January 1 எகைன் எடுப்பேன். டிசைனா யோசிக்கிறீங்களே. என்னோட வெட்டிங் சாரி வந்து 50,000. அது வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 11 years ஆகுது. 11 வருஷமா 50,000 ரூபாய் தான். ஆமா, அப்படியே பீரோலயே தான் இருக்கு. என் ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் சாரீ சார், வெள்ளி ஜரிகை சாரீ, 9 years ஆகுது. 70,000 ரூபாய் சார் அந்த புடவை. எவ்வளவு விலை உயர்ந்த சேலையை நீங்க வாங்கிருக்கீங்க? என்கிட்ட காஸ்ட்லியா இருக்கிறதுனா 120ல இருக்கு சார்.
அது போக நான் வந்து மந்த்லி வாங்குறதுன்னா ஆடி மாதம்னா ஒரு 4 புடவை வாங்குவேன். பர்த்டேனா ஒரு 4லேருந்து 5 வாங்கிடுவேன். அப்புறம் வந்து தமிழ் நியூ இயரு, இங்கிலீஷ் நியூ இயரு, தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் சாக்கு வச்சு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து 1.5 லட்சத்துக்கு ஒரு saree வச்சிருக்கேன். ஆ. பையன்ட்ட முதல்ல சொல்லிட்டேன், ஒய்ஃபுக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு என்ன எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறியோ அதே மாதிரி எனக்கு எடுக்கணும்னு. அதே மாதிரி அந்த பொண்ணு 1.5 லட்சம் புடவைய காமிச்சா, அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தான். எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 years ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி இனிமேல் சாரியா எடுக்காது. வீட்டுக்கார கூட்டு போய் தனியா எடுத்துப்பாங்க. அப்படி இருக்காது. அப்போ வந்து அது போட்டி போட்டோம்ல, உங்க அம்மாவுக்கு எவ்வளோ எடுக்கிறியோ அதே மாதிரி எனக்கு எடுன்னு போட்டு போடலாம்ல. அதுவும் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு கூடி பையன் தலையில தான் முறை அழைக்கிறான் 2 பேரும் சேர்ந்து. ஒரு பொட்டிக்குள்ள ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது அவங்கள ஸ்டடி பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. இவங்க எவ்வளவுக்கு வாங்குவாங்க, இவங்க வாங்குவாங்களா இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்களா, வந்து நம்மளை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போவாங்களா, இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்களான்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்ல. கஸ்டமரை வந்து என்ன டைப் ஆஃப் கஸ்டமரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவங்க வந்து ஒரு கலர் saree கேட்பாங்க, அதை நம்ம காமிச்சிருவோம். இருந்தாலும் இதில் பார்டர் சரியில்லையே, இந்த சாரியில் இந்த பார்டர் வருமா, இல்லை இந்த பேட்டர்னில் செக்குடு வருமா, இப்படி நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் எப்படின்னா, நீங்கள் சாரியே வாங்க வேணாம், எங்களை விட்டுருங்க, அந்த மாதிரி ஆகிடும். சார், நான் ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே நான் கேட்பேன் என்ன வேணும் உங்களுக்குன்ட்டு. ஸோ அவங்க சொல்லுவாங்க காட்டன் saree பார்க்கணுன்னுவாங்க. நான் காட்டன் saree காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சில்க் saree செக்ஷன் போயிடுவாங்க. சில்க் saree காட்டுறதுக்கு முன்னாடியே டிசைனர் saree வேணும், அதில் என்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கு காட்டுங்கன்னுவாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து வாங்க வரல, விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் வெளியில இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் வந்து ஷாப் பண்ணிக்கிறோம், இதை எடுத்து தனியாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் அப்போ கேட்போம், இது கண்டிப்பாக வந்து வாங்குறேன்னா வைக்கிறேங்க மேம், இல்லைனா நாங்கள் எடுத்து சேல்ஸ்க்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வர மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குங்க. ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு எனக்கு வந்து பாலும் பழமும் சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது கலர் வந்து ஒரு சிங்கிள் கலர்ல பண்ணவே மாட்டாங்க. அதுல மொத்தமா மல்டி கலர், நிறைய கலர், பிங்க், கிரீன், இருக்கிற எல்லா கலருமே இருக்கும். அது வேணும்னாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப அவுடேட்டடான விஷயம். ஆனா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. அது இப்பதான் வந்துச்சு. அவங்க கேட்கும்போது அது ட்ரெண்ட்லயே கிடையாது. அப்ப தெரியும் இல்லாத சரக்கு, இல்லாத சாரியே கேட்பாங்க. இருக்கிறத கேட்டா நீங்க வாங்க வச்சிருவீங்க. மண்டே கழுவி வாங்க வச்சிருவோம்ல, அந்த மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போதே அவங்களோட லைக்கிங்ஸ் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். லைக் இப்போ ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் saree சின்ன பார்டர் லைக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். அண்ட் அந்த வே ஆஃப் டச்சிங் த சாரீஸ் வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். சில பேர் அந்த சாரியை இப்படி எடுக்கிற விதமே ஒரு மாதிரி இருக்கும், ஏனோ அப்படியே பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அவங்க போனதுக்கப்புறம் அந்த சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸே மூவ் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் அந்த ஃபீல் பண்ணுறது, அதை பற்றி அவங்க பேசுகிற விதம், இப்போ அவங்களாம் பேசும்போது புடவை எப்படி சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த ஆர்வம் அந்த கஸ்டமரோட ஃபேஸில் பார்த்தா நமக்கு தெரியும் இவங்க வாங்க வந்திருக்காங்களா இல்லை ஜஸ்ட் விண்டோ ஷாப் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு. சேலை வாங்க வருவாங்க, வந்துட்டு எனக்கு ஒரு சில்க் saree வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம சில்க் சாரீலாம் எடுத்து போட்டா 10,000மா, ஐயோ இவ்வளோலாம் வேண்டாங்க, எனக்கு ஒரு 2000 அந்த ரேஞ்சில் காமிங்க. இப்பெல்லாம் கேட்டுறது, உங்களுக்கு சில்க் saree 10,000 ரூபாயில வேணுமா, இல்லை சில்க் saree 2,000 ரூபாயில வேணுமா, இல்லை 1000 ரூபாயில வேணுமான்னு கூட கேட்டுறது. ஸோ அதனால இப்போ சில்க்குக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பவர்லூம் வந்துச்சு, ஹேண்ட்லூம் போய் பவர்லூம் ஏகப்பட்டது வந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. 10,000மும் ஒரு சில்க்கு, 1000மும் ஒரு சில்க் ஆயிடுச்சு. என்னோட பிரின்சிபல் என்னன்னா, யாராவது கடைக்கு வந்தா வாங்க, போகக்கூடாது, மலை மாதிரி சாரியை போட்டுருவேன், நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்தாகணும்ன்ற ஒரு பிரின்சிபல் எனக்கு உண்டு. சன் படத்துல மாதவன் போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ண இருப்பாங்க, மூடுறா கதவை, அதே மாதிரி தான் எடுத்துட்டு போய் தான் ஆகணும் வெளியில அப்படின்னு. கண்டிப்பா. சேலை வாங்க கடைக்கு வரலைங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என்ன பட்ஜெட்ல saree பாக்குறீங்க, எந்த மாதிரி டைப்ல saree பாக்குறீங்கன்னு கேட்பேன். எனக்கு பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் இல்லை, நீ எடுத்து போட்டு நான் பாக்குறேன். அப்பவே தெரிஞ்சிடும் ஓகே இவங்க டைம் பாஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. சரி நானும் சிம்பிளா எடுத்து போடுவேன். அவங்க அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லுவாங்க. இல்ல மேடம் எனக்கு டைம் ஆகுது, நீங்க saree பாக்குற மாதிரி தெரியல, நான் வேணா ஸ்டாஃபை வர சொல்லட்டுமா அப்படின்னு. இல்லை நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்க. ஆனால் வாங்கவே மாட்டாங்க, எல்லா சாரியுமே எடுத்து போட்டுருவாங்க. செம்ம கடுப்பாயிடும். அவங்க போனோடனே கொஞ்சம் திட்டிகிட்டே எடுத்து வைப்பேன். ஆனாலும் சரி ஓகே நம்ம இதையும் கடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி. கஸ்டமர்ஸ்னால் வாங்குறதுக்கும் வருவாங்க, டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வருவாங்க, வேவ் பார்க்கறதுக்கும் வருவாங்க. ஏன்னா நமக்கு அகேன்ஸ்டாக இன்னொருத்தவங்க அதே ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன ரேட் இருக்குது, நம்ம கிட்ட என்ன ரேட் இருக்குது, அவங்க கிட்ட அவ்வளோ இருக்கே,
அப்போ ஏன் இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம கேட்க முடியாது கஸ்டமர் கிட்ட. கேட்டால் அடுத்த வாட்டி வரமாட்டாங்க. அண்ட் மொரோவர் ஒரு கஸ்டமர் உள்ள என்ட்ரி ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஒரு டைரக்ட் ஐ கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிஜமாவே ஒரு ஐடியா இருக்குன்னு அர்த்தம். அங்க பார்த்துட்டு கேட்பாங்க இந்த saree இருக்கா இது இருக்கா அப்படின்னு. அப்பவே தெரிஞ்சிடும் அவங்க வேற ஏதோ தேடி வந்திருக்காங்க. இல்ல ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதனால உள்ள வந்து டைம் பாஸ் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாம் மென்டாலிட்டி இருக்கும். இந்த வெயில் அடிக்கும் போது உள்ள மால்ல போய் ஏசி எக்ஸாக்ட்லி. காத்து ஒரு வாங்குற 10 மினிட்ஸ் மாதிரி. ஏசி வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி அது நமக்கு உள்ள பார்க்கும்போதே வந்து அந்த ஃபீல் கிடைச்சிரும் அந்த கஸ்டமர் உள்ள வரும்போதே. வாங்க வந்தவங்களாம் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனா கடையில நம்ம வெறுப்பேத்த வந்திருப்பாங்க சில பேர். வெறுப்பேத்த வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒன்று நடக்கும்ல, அந்த ஓனருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு உரையாடலும் அந்த பாடி லாங்குவேஜும், அதை சொல்லுங்களேன். அந்த விமன் வந்து ஆண்டர்பிரினராக இருந்தாலே நிறைய நடக்கும். அதில் ஒரு சார் வந்து 2 months முன்னாடி வந்தார். வந்துட்டு இன்னும் அம்மா வீட்டுக்குவே கடை வச்சுக்கிறீங்களா, சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறீங்க போல் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் அம்மா வீட்டுக்கு தான் வச்சுருக்கேன், ஆனால் மாதம் அம்மாவுக்கு 15,000 வாடகை கொடுக்குறேன் சார், 4 ஸ்டாஃப் வச்சுருக்கேன், 1ஆம் தேதி ஆனால் 1 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் டைம் பாஸில் பண்ண முடியுமா சார், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே, சாரி மேடம் சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு saree அப்படியே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு ஆல் த பெஸ்ட்மான்னு சொல்லிட்டு போனார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பக்கம் இவங்க வந்து கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வாங்காமல் போகிறாங்கங்கிறது ஒன்று சொன்னாங்கல்ல, வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்கள் மண்டையை கழுவுறாங்க? இது வந்து லாஸ்ட் 5 பீஸ் தான் இருக்கு, 10 பீஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் வந்து ஓகே இது டிமாண்ட் போல, அதான் 5 தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் தான் அந்த கடைக்கு போயிருப்பேன். நீங்கள் ரெகுலராக வரீங்க, உங்களுக்கு போய் பண்ணாமல் நாங்கள் வேறு யாருக்கு மேம் பண்ண போகிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க சார். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், மேடம் இதுக்கு நீங்கள் ப்ளவுஸ் நீங்கள் வெளிலலாம் நீங்கள் தேட வேண்டாம், நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், கான்ட்ராக்ட்ஸாக வேணுமா, மேட்சாக வேணுமா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்வாங்க. ஸோ செகண்ட் பிரெயின் வாஷ். அப்போ என்ன தோணும், அலையச்சலே இல்லைப்பா இதுலேயே நம்ம பண்ணிட்டு போயிடலாம், அப்படி தான் சார் தோணும். இந்த மாதிரி தான் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க. புதுசாக பொட்டிக் ஆரம்பிச்சு அவங்ககிட்ட நான் நிறையா வாங்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வெஜிடபிள் ஜூஸில் ஒரு புடவை இப்போ நியூ ட்ரெண்டு வந்திருக்கு, ஜூஸை வந்து டையா போட்டு வந்திருக்குனாங்க. விலை எவ்வளோன்னு கேட்டேன். 15,000 நாங்கள். இது இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 5-6 நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டேன். இது ஒரு பீஸ் தான் இருக்குது, நீ வாங்கிடு, அப்புறம் கிடைக்காதுன்னாங்க. காட்டன் மாதிரி இது, சம்மரில் வந்து இது கூலாக உனக்கு நல்லா இருக்கும் நாங்கள். உடனே நான் வாங்கிட்டேன். ஒரு தடவை தான் தண்ணியில் போட்டேன், அத்தனை சாயமும் போயாச்சு. போயிந்தி இட்ஸ் கான். அந்த சாரி கடைசியில் ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். சாரியில வேற என்ன ஸ்கேம் நடக்குது சொல்லுங்க. வீட்டில் எந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம்னாலும் saree எடுக்கிறதுக்கு நாங்கள் போவோம். தம்பிக்கு கல்யாணத்துக்கு எங்கள் சித்தி சித்தப்பா அப்பா அம்மா 4 பேர் மட்டும்தான் போனாங்க. ஆக்சுவலாக எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, நான் போயிட்டேன். சாரியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் காட்டினாங்க. எங்கள் இதில் வந்து கூரை புடவைன்னு ஒன்று கட்டுவாங்க. ஒரு காட்டன் புடவையை கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த புடவை கட்டுவாங்க. அப்போ கூரை புடவை, தாலி கட்டுற புடவை வந்து கம்மி ரேட்டில் எடுக்கிறதுனால எப்போ எடுத்தாலுமே 50, 60 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க எப்போதுமே. இது எவ்வளோ அந்த புடவை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது 80 ரூபாம்மா, இந்த பட்டு வந்து அவ்வளோ காஸ்ட்லியான பட்டான், இதில் வந்து வெள்ளி ஜருகையெல்லாம் இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வெள்ளி ஜருகைன்றதை வந்து இப்போ அவங்களுக்கு பியூராக வெள்ளி போட்டு செஞ்சுருக்குறாங்க. அங்கே எப்படி திருப்போணத்தில் செய்வாங்கன்னா வெள்ளி ஜருகையில் இந்த வந்து கோல்டு வந்து கோட்டட் கொடுத்து பண்ணுவாங்க, கோல்ட் பிளேட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி செய்யும்போது எனக்கு அதில் வந்து அந்த புடவை பார்க்கும்போது 80,000 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. சித்தப்பா வந்து ரெவென்யூ ஆஃபீஸர், லேபர் இன்ஸ்பெக்டர், அவரை மட்டும் கூட்டிகிட்டு அவரோட ஐடி கார்டை எடுத்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டேன். கடை மூடுற நேரம் அது. 80,000 சாரி எடுத்துருக்கோம்ல, வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இன்னும் இவ்வளோ நேரத்தில் வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டலான்னு கேட்டாங்க. டக்குன்னு வேறு யாரையுமே பேச சொல்லலை, ஓனரை கூப்பிட்டு இது எவ்வளோ இந்த சாரியோட ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோப்பா பில்லு போட்டேன், நான் கேட்குறத மற்றவங்களை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாரியோட ரேட் என்ன. நார்மலான பட்டு தாம்மா அப்படின்னாரு. ஓகே, இது என்ன ரேட்டு, இது வந்து 25லேருந்து 30 தாம்மா வரும், அந்த ரேஞ்சு தான் அந்த புடவை அப்படின்னாரு. கரெக்டான ரேட்டு சொல்லுங்கள். 30,000 வருமா? இந்த சாரியோட ரேட்டு நீங்கள் சொல்கிறது 30, அவங்க சொல்கிறது 80,000 போட்டிருக்கிறாங்க. இது வந்து வெள்ளி ஜருகை கோல்டு கோட்டடுன்னு சொல்கிறாங்க. அவர் திருப்புருன்னு முழிக்கிறாரு. இருக்கிற எல்லா அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல 30,000 ரூபா சாரியை வந்து 80,000 ரூபான்னு அவங்க மண்டையை கழுவி அந்த சாரியை விற்றுட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இமீடியட்டாக நீங்கள் சொன்ன அதே 80,000 ரூபாய் சாரி எனக்கு வேணும். நாளைக்கு காலையில் கல்யாணம். நீங்கள் கொடுக்கலன்னா இந்த கடையை விட்டு நான் போக மாட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, அவங்கக்குள்ளே இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில்
அதே வெள்ளி ஜருகை வச்சு கோல்டு கோட்டர் கொடுத்த saree அதே கலர்ல saree எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கடையவே கொளுத்திடுவேன், கடையவே உண்டுலேன்னு பண்ணிடுவேன். கன்சூமர் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன். நான் இந்த கடையே நடக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. ஆனா போய் செக் பண்ணி பார்த்ததுல சில்வர்ல வந்து கோல்டு கோட்டட் ஒரிஜினல் saree அது. ஒரு டூப்ளிகேட் வச்சிருக்காங்க, ஒரு ஒரிஜினல் வச்சிருக்காங்க. நான் மட்டும் பார்க்கலன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு அந்த saree தான் போயிருக்கும் 80,000 ரூபான்னு சொல்லி. அப்போ ₹1 ₹2 கிடையாது, 50,000 ரூபாய் சாரியை வந்து மண்டைய கழுவி எப்படி ஏமாத்தி வித்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன்ல saree வாங்குறோம்னா அவங்க நல்ல ஒரு ரிங் லைட்ல லைட்டிங் வச்சு அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க சார். அதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஆரி ஒர்க் போட்டுருவாங்க, நம்ம அது வாங்கிடுவோம். ஆனா நேர்ல பாக்குறதுக்கு அந்த அவங்க என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னா கலர்மே வேரி ஸ்லைட்லி டியூ டு லைட்டிங் அப்படின்னு போட்டுறாங்க. ஆனா அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்க சார். அந்த saree எப்படி கன்சியூமர்ஸ் கட்டும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். சேல்ஸ் அதிகமா போகும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தட்டப்புடலா கிராண்டா ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி கன்சியூமர்ஸ் வந்து டிஸ்கரேஜ் தான் ஆகுறாங்க. என்னன்னா எப்படியாவது நான் மண்டே கல்வி நான் வித்தே தீருவேன் அப்படிங்கிறது எப்படி நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க? அஃபெண்ட் ஆனாலும் ஆகட்டும் சார், அது தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னொரு 10 புடவை கூட சேர்த்து எடுத்து போடுறேன், கஸ்டமர் வந்து மனசார வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்கணும். நீ என் கடைக்குள்ள வந்துட்ட எப்படியாவது நீ எடுத்துட்டே தான் போகணும்னு இருக்கக்கூடாது. முதல்ல கன்சியூமர்ஸோட மைண்ட் தாட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபாலோவர்ஸ் பேஸ்ட். இன்ஸ்டாகிராம்ல சேல் பண்றவங்களுக்கு சொல்றேன் நான், ஆன்லைன்ல ஃபாலோவர்ஸ் பேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்டே தான் போவாங்க. அவங்க வந்து கட்டுற saree வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் 700 ரூபாய் சாரிக்கு 2500 ரூபாய்க்கு ப்ளவுஸ் போடுவாங்க. அப்படி பண்றப்ப அந்த saree ரொம்ப கிராண்டா காட்டும். இப்போ இவங்களே போட்டிருக்காங்கல்ல இந்த ரெட் கலர் saree, அவங்க அந்த சாரியில வர அதே மெட்டீரியல் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த saree இந்த அளவுக்கு எடுப்பா தெரிஞ்சிருக்காது. அவங்க வேற ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, அதனால அந்த saree எடுப்பா தெரியுது. இப்போ அது வந்து வெறும் ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கும் அந்த saree. ஆனா இப்போ வந்து அதேவே வந்து வேற ஒருத்தவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 700 1000 சொல்றாங்க. அதை நம்ம அந்த மைண்ட் செட்ல வாங்கணும். இதுவே ஒரு 500 ஃபாலோவர் வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பியோர் மெட்டீரியல்ல நல்ல ஹை குவாலிட்டியில கொடுக்குறாங்க. ஆனா அதை அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த பேஜை ஃபாலோவர்ஸை வச்சு தான் வாங்குறாளே நம்புறாங்க, தரத்தை பார்க்கறது இல்ல. தரத்தை பார்க்கறது இல்ல. இப்போ நானே ஒரு பேஜில் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு குர்த்தி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் 700 ஃபாலோவர்ஸ். நான் என்ன சொன்னால் நீ ஆன்லைனில் பே பண்ணுங்க நான் கேட்டேன், நீங்கள் வந்து COD அவைலபிள் போட்டிருக்கீங்க, எனக்கு மெட்டீரியல் வரட்டும், நான் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எப்படி கேட்டாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் 700 எனக்கு நீங்கள் 400 பே பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ இது ஸ்கேமு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்க சொல்கிறாங்க ஃபாலோவர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணல. நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரெண்டாவது ரேட் கம்பேரிஷன் பண்ணுறாங்க, எங்ககிட்ட இந்த ரேட் இருக்கு, நீங்கள் வந்து இல்லை இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இல்லை நீங்கள் அவங்ககிட்ட இருக்க குவாலிட்டி வேற, அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இடம் வேறன்னும் போது அந்த இடத்துல நம்மளை வந்து ஒரு மாதிரி கொலாப்புறாங்கன்ற தோணுது சார். எதுக்கு ஆன்லைனில் வரோம்னா ரேட்டு கம்மியாக இருக்குன்னு தான் ஆன்லைன்லேயே வரோம். நம்ம கடையில் போனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சண்டை வந்துச்சுனாவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். நான் சண்டை வந்தாவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். அவருக்கு செலவு வைக்கணும்னே மெயினாக. ஏன்னா கடையில் போய் மேக்கப் பண்ணிட்டு போய் சேலை வாங்கணும், இங்கே ஆன்லைன்னா ஃபோனில் நம்ம அப்படியே டச் பண்ணி விட்டு வாங்கி விட்டுலாம். அவர்கிட்ட என்ன சொல்லலாம், எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க, ஸ்கேன் பண்ணணும், ஒரு 2000 ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டே வாங்குவேன். இல்லை அது மாதிரி எத்தனை தடவை உங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு? அது மாதிரிலாம் 1000 தடவை வந்திருக்கு. 1000 தடவை வந்திருக்கு. அவரு நம்பி கொடுத்துருவாரு. அவர் ஏன்னா லாரியில ஓட்டுறாரு, இங்க வந்து பார்க்க மாட்டாரு நேர்ல, அதனால அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை. தலைவலிக்குது காய்ச்சல்னா என்ன சொல்லுவாரு, தலைவலிக்கு என்ன ஒரு 500 இருந்தா போதும், சும்மா பேசிக்காக தானே மெடிக்கல் செலவு. நான் சொல்ல இல்லைங்க நெஞ்சு வலிக்குதுங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்போதாங்க வந்து பார்த்துட்டு தான் சொல்லுவின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது ஏன் மேலே உனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது அப்படின்னா நீங்கள் சண்டை கட்டுறதுனால எனக்கு வந்துருதுங்கன்பேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அவரு? இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இனிமேல் கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா சோலை பேசிட்டேன்ல நான், இனிமேல் நெஞ்சு வலின்னு சொல்ல முடியாது, வேற ஏதாவது டாபிக் வச்சு சொல்ல வேண்டியதான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள பொழைக்க வைக்கணும் தான் நம்ம இவ்வளோ போராடுறோம். நம்ம பிழைக்கிறதுக்கோசரம் போராடலாம், அவங்க என்ன ஒரு பெரிய உயரி என்ன பாருங்க, உங்களை பொழைக்க வைக்கிறதுக்காக தான் எங்களுக்கு நெஞ்சு வலி எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏமாத்தலாமா எங்களான்னு கேக்குறாங்க. ஏமாறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா சார், கம்மியான காஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்பக்கூடாது. 200 ருபீஸ்க்கு எப்படி கொடுப்பாங்க, 500 ருபீஸ்க்கு? அதுக்கு இந்த குவாலிட்டி இருக்கு, சில்க்குன்னு சொன்னாலோ சாஃப்ட் சில்க் சொன்னாலோ நம்பவே கூடாது. அதுக்கும் மேல சப்போஸ் அந்த இன்ஸ்டா பேஜ்ல ஆர்டர் பண்ணாலோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலோ ஒரு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்கணும். யார் ஒருத்தவங்க ஜென்யூனா அந்த ஓனர் பேஸ்னா ஓகே, ஓனர் பேஸ்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நம்பலாம். இது எதுவுமே நடக்கலன்னா அங்கேயே ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சிடும். செகண்டரி வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது ஃபாலோவர்ஸ் பார்க்க தேவையில்லை, நியூ
பொட்டிக்ஸ் வந்து ஜென்யூனாக தான் சார். ஏன்னா கஸ்டமர் இழக்கவே மனசே இருக்காது சார். எங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டோர் எப்படி சார் இழப்போம்? ஒரு மிஸ்டேக் ஆனாலும் ரெக்டிஃபை பண்ணி நிறைய சாரீஸாக காம்ப்ளிமெண்ட்ராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். வேற என்ன மிஸ்டேக் பண்றாங்க? சாரி லவ்வர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மண்டையை கழுவி சாரி வாங்க சொல்ல அவசியமே இல்லை சார். அவங்க கண்ணை மூடிட்டு சாரி வாங்க தான் செய்வாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க சாரி அப்படின்னு நம்ம வாங்கி வச்சா அவங்க வாங்க தான் செய்வாங்க. இதுலயே கிட்டத்தட்ட 4-5 பேர் இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ் தான் கெட்டியிருக்காங்க. அவங்க என்ன ரேட்டாக இருந்தால் வாங்க தான் செய்வாங்க. இப்போ அந்த எல்லோ சாரி இருக்காங்களா சார், எல்லோ சாரி வந்து 1500 தான். ஆனால் அது வந்து 4K அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி யார் இன்ஸ்டாகிராம் சாரி ட்ரெண்டா கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க இந்த எல்லோ சாரி, அதுக்கப்புறம் நடுவில் அந்த லாவெண்டர், அதுக்கப்புறம் அந்த ஒய்லட் கலர் சாரி, அதுக்கப்புறம் ஒய்லட் கலர் சாரி, அதுக்கப்புறம் அந்த பிங்க் சாரி, இது எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ் தான். இது கடையில தான் சார் வாங்குனது. கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணது. சோ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சாரீஸ். ஆமா, கண்டிப்பா. அதான் கடையில வாங்கிருக்காங்கன்னு சொல்றீங்க. இத எவ்வளவு ரேட் கொடுத்தாலும் கடையில வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்க தான் சார். எவ்வளவு ரேட், ஆனா இவங்க எவ்வளவு கொடுத்து வாங்கிருப்பாங்கன்னு சொல்றீங்க? எல்லோ கலர் சாரி 1500, 1300ல இருந்து 1500 தான். ஏன்னா நாங்க சாரி சேல் பண்றோம். அது ஆர்கான்ஸா கிரஸ்டு மெட்டீரியல். அண்ட் அந்த ஒய்லட் போட்டிருக்காங்களே அது வந்து 350ன்னு நானே சேல் பண்ணேன் சார். ஜஸ்ட் 350 தான். அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பேக்ல அந்த லாவெண்டர் கலர் இருக்காங்களே அவங்க வித் பிளவுஸோட நான் 500க்கு இதை சேல் பண்ணேன். நான் 415 தான் வாங்குனேன். 500ன்னு சேல் பண்ணேன். என்கிட்ட நிறைய அந்த சாரி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அவங்க இந்த சாரி வந்து 1500ன்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல நம்ம வாங்குறதுக்கும் ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஆப்வியஸ்லி நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இது வந்து நான் 5000க்கு வாங்குனேன் சார். இது வந்து கிரஷ் டிஷ்யூ. நீங்க மார்ஜின் எவ்வளவு வச்சு கடையில எவ்வளவு அந்த சாரி? 150ல இருந்து 200 வரைக்கும் கண்டிப்பா மார்ஜின் இருக்கும் சார். அது சாரி ரேட்ட பொறுத்து 1200 ரூபாயில இருந்து 1300 ரூபாய். ஆமா இருக்கும். அப்ப நீங்க ஒரு இடத்துல 3500 ரூபாய் ஏமாந்துருக்கீங்களே. இதே மாதிரி கிரஷ் டிஷ்யூ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது அதுதான். இது என்னோட செகண்ட் சாரி. நான் வந்து அது ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சேம். ஆனா அது பர்ச்சேஸ் பண்ண பிரைஸ் வந்து 2300. லாவெண்டர் கலர்ல இதே மாதிரி கட் ஒர்க் வச்ச சாரி தான். இப்போ நான் ஓபன் சேலஞ்ச் சொல்றேன் சார். அவங்க சொல்றாங்கல்ல லோ பிரைஸ்னு, அதை எடுத்துட்டு வரட்டும், இந்த சாரியோட கம்பேர் பண்ணுவோம். கண்டிப்பா சொல்றேன் சார், ரெண்டுக்கும் சேம் குவாலிட்டி இருக்காது. அந்த பிரைஸோட குவாலிட்டி தான் அதுக்கு இருக்கும். சார் நாங்க ஆஃப்லைன் தான் சார் வச்சு சேல் பண்றோம். ஆன்லைன்ல ஆஃப்லைன் சாரி எல்லாரும் ஃபீல் பண்ணி எடுத்து போவாங்க சார். இல்ல தொட்டு பார்த்து போட்டு பார்த்தா எடுத்துவாங்க. நான் டிபேட் பண்ணல. நான் சொல்றது நீங்க இந்த பிரைஸ் சொல்றீங்க. என்ன மெட்டீரியல் சாரி? கிரஷ் டிஷ்யூ சார். இது ஆல்ரெடியா மேனுஃபேக்சர்டா வரக்கூடிய ஒரு சாரி இல்லையா? ஆமா சார். அத வாங்கி மேனுஃபேக்சர்ல இருந்து வாங்கி விக்கிறவங்க இவ்வளவுதான் சொல்றாங்க. நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். வேற ஒரு பேஜ்ல நான் வந்து 2300க்கு எடுத்த சேம் கிரஷ் டிஷ்யூ இந்த மாதிரி இல்ல. நான் இந்த பிரைஸ்க்கு எடுத்திருக்கேன்னா ரெண்டுக்கும் என்னால டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க நினைக்கிறீங்க? டெக்ஸ்சர்ல சார். இப்போ நீங்க இத டச் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது அப்படியே அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க சார். சார் நான் என்னோட கஸ்டமர் நீங்க குடுக்குறது நல்ல குவாலிட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. இதே மெட்டீரியல் தான் நாங்களும் வித்துருக்கோம். பண்ணிக்க முடியாது சார். சாரி லவர்ஸ் எப்பவுமே என்னன்னா சாரி வாங்கணும், இது எனக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். அது என்ன பிரைஸா இருந்தாலும் வாங்க தான் சார் செய்வாங்க. இவங்க சொன்னாங்கல்ல 5000 எடுத்தேன். அதே மெட்டீரியல் சாரி 2000. இவங்க சொன்ன மாதிரி 3000 லாஸ்ட் பிரைஸ் கிடையாது. அது பியூர் மெட்டீரியல் போனா கிட்டத்தட்ட 10000க்கு மேலேயே போகும். அப்ப அவங்க வாங்குன பிரைஸ் நீங்க திருப்பி மேட்ச் பண்ணலையே. இல்ல சார், அவங்க 5000க்கு வாங்குனேன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து வாங்கிருக்காங்க. அப்போ பியூரா அது எப்படி இருக்க முடியும்? அது பியூர் கிடையாது. அதுதான் நானும் கேக்குறேன். அதுதான் நானும் சொல்றேன். அவங்க 5000க்கு ஒரு பெரிய கடையில தான் நீங்க வாங்குனீங்க. எக்ஸ்போல ஒரு பெரிய கடையில வாங்கிருக்காங்க. அப்போ எக்ஸ்போட ரெண்டல் இருக்குல்ல. நான் அத இப்ப 10 எல்லாமே இங்க பொட்டிக் தானா, இங்க எக்ஸ்பர்ட் தானா? இல்ல சார், ரெண்டு பேர் வந்து நீங்க மேல வாங்க, அந்த சாரியை செக் பண்ணி இதோட பிரைஸ் சொல்லுங்க. இவங்க டெக்ஸ்சர் ஃபீல். இல்ல சார், அவங்க எக்ஸ்போல வாங்கிருக்காங்க. எக்ஸ்போட ரெண்டல் காஸ்ட் அத மேட்ச் பண்ணும், லேபர் காஸ்ட் மேட்ச் பண்ணும். சேம் சாரி எங்க பொட்டிக்ல இருக்கு சார். அவங்க கட்டிருக்கிறது வந்து பட்டர் சில்க் சாரி. ஆக்சுவலி அதோட பேரு கட் ஒர்க்கோட போட்டிருக்காங்க. 35க்கு நம்ம பொட்டிக்ல இல்ல கிரஷ் டிஷ்யூ கிடையாது. அது வேற மெட்டீரியல் மேம். அது இன்னும் கொஞ்சம் ரஃபா இருக்கும். டிஷ்யூவோட ஃபேப்ரிக்கே இப்ப நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அந்த இது ஒரு சொரசொரப்பா இருக்கும். அதுதான் டிஷ்யூவோட மெட்டீரியல். இது வந்து என்னது? இது டிஷ்யூ. இது டிஷ்யூ பை லினன். தொட்டு பார்க்கலாமா அத? எஸ் சார். ஓகே. அவங்க தொட்டு பாருங்க. பட்டர் அந்த வெண்ணெய் மாதிரியே வழவழன்னு இருக்கும் பாருங்க. ஆமா, கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. அது வந்து பட்டர் சில்க் மேம். அதுல கட் வர்க் அந்த டிசைன் கொடுத்திருக்காங்களா சார். பிளஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. ஸ்டிச் வந்து கிராஸ் ஸ்டிச் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் 3500 சார். 3500. கண்டிப்பா இது எப்பவுமே நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஃபேப்ரிக். அங்க இருந்து உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட அந்த ஷைனிங் வந்து தெரியுதுனாலே அதோட பிரைஸ் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். எஸ். இது கிரஷ் டிஷ்யூ மெட்டீரியல் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் நம்புறீங்களா? எஸ் சார். ஏன்னா என்கிட்ட சொன்னவங்க இது வந்து டிஷ்யூ ரிலேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ டீட்டெயில்டா சொல்லலை நான் வாங்கின பேஜ்ல. ஸோ இது வந்து பட்டர் சில்க் நேம் வந்து எனக்கு புரியுது. பட்டர் சில்க் சாஃப்டா தான் இருக்கு. கூட நீங்க ஏமாந்துருக்கீங்க.
இப்ப ஆனா நான் எதனால ஆளை கூட்டி நீங்க ஏமாந்துருக்கீங்க. ஓகே ஏமாந்துருக்கோன்னு வச்சாலும் சார் இப்போ நான் ஒரு டவுட் கேட்குறேன் சார் உங்ககிட்ட. இப்போ ஆன்லைன்ல எடுக்கிறது எனக்கு ட்ரஸ்டபிளா இல்ல, நிறைய பேஜஸ்ல ரீஃபண்டும் இல்ல ரிட்டர்னும் இல்ல, ட்ரஸ்ட் இல்ல. அதனால நான் போய் ஆஃப்லைன்ல எடுக்கிறேன். எடுக்கும்போது இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்குன்னா அஸ் அ கஸ்டமரா எங்களுக்கு அது எப்படி தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்றாங்க, ராகவி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க ஆன்லைன்ல என்ன பண்றாங்கன்னா நல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டு சாரியை பிரம்மாண்டமா கட்டுறாங்கன்னு. ஆனா என்னோட பேஜ் செக் பண்ணி பாருங்க, நைட்டி போட்டுட்டு நேச்சுரல் லைட்ல தான் நான் காட்டுவேன். ஆனா மக்கள் அதை நம்ப மாட்டாங்க, ப்ரைஸும் ரொம்ப கம்மியா தருவேன். ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் போட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், 6 months தான் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்ட் சாரி மார்க்கெட்ல இப்போ 999 சேல்ஸ் பண்றாங்கன்னா, சாதாரண அடிப்படை வசதி இருக்கிறவங்க கூட அந்த சாரி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம கம்மியான ப்ரைஸ்ல அதிகமா கொண்டு வந்து கொடுக்கணுன்றது தான் நான் ஒரு லாஜிக்கா வச்சு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்து மேம் நேர்ல வந்து வாங்கலாமா, நாங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சூன் உங்களுக்காக நான் வந்து கடையே ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணேன். ஆன்லைன்ல என்னென்ன சாரி பார்த்துருக்கீங்களோ இந்தந்த சாரி இத்தனை வேணும்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க, நான் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு. இதுவரைக்கும் யாரும் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு வாங்காம போனதில்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் சார். நீங்க தான் வாங்காம விட மாட்டேங்கிறீங்களே. இல்ல, அதுக்கு அக்செப்ட் பண்றவங்க தான் வருவாங்க. சோ நேர்ல வரணும்னா நான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் சார், மினிமம் 5000 வாங்கணும்ன்றவங்களுக்கு மட்டும் தான் உள்ளே அலௌடுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கஸ்டமர் வந்தா கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. 5000 ரூபாய் வாங்குறவங்க தான் கடைக்குள்ள. ஆமா இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல என்னென்ன சாரி பார்த்துருக்கீங்களோ இந்தந்த சாரி இத்தனை வேணும்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க, நான் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு. அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 3000 வாங்கிடுவேன். ஆமா மினிமம் 5000. உங்க ஷாப்ல கை கால் வைக்கிறோம்னா 5000 ஓட உள்ள வாங்க. ஆமா இல்ல எனக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் தெரியுது. அதாவது வந்து நான் பண்ணும்போது ப்ரமோஷன்ல நைட்டி போட்டுட்டு சீப்பா தான் பண்ணுவேன், ஆனா எனக்கு வர்றவங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். டிபிக்கல் செல்ஃபிஷ்னஸ். எல்லாரும் வரணும்ட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, விலை கம்மின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பொட்டிக்கு யாருமே வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனால 5000 இருந்தா வா, இல்லைன்னா வராதேன்றாங்க. ஹோல்சேல் மட்டும் தான் சேல் பண்ணுவோம், 5000 10,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே. ரீட்டைல்ன்ற போது அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி எப்படி போவாங்க? ரீட்டைல் ஷாப்ல 5000 ரூபாய்ங்கிறது வந்து ஜாஸ்தி. அப்படின்றது ஹோல்சேலரா இருந்தா ஒரு 10 சாரி எடுக்கிறோம், அது வாங்கினா 5000 ரூபாய் ஒரு அமௌண்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினாதான் உள்ள வரலாம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், பாவம் அந்த சிஸ்டர் ஆசையை கெடுக்க வேண்டாம், நான் வேணா ஒரு தரம் போய் 5000 ரூபாய்க்கு வாங்கி பார்க்குறேன். இஃப் யுவர் குட்ஸ் இஸ் நைஸ், ஸோ ஐ வில் கிவ் அ குட் ரிவ்யூ அபவுட் அவர் ஷாப் அண்ட் ஷி வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு லாபம், ஷீ இஸ் கெட்டிங் சம் பிஸ்னஸ், நம்ம ஒரு ஊக்குவிப்போமே. ஆக்சுவலி நான் சினிமாவில் மாதம் 10,000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். எனக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக் எல்லாருக்குமே 3 வேளையில் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பாடு போடணுன்ற ஒரு ஆசை சார். அந்த 10,000 பத்தல, சரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மக்கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்குது, இன்ஸ்டா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்த மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க, இந்த மக்களுக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதன் மூலிமா நானும் ஃபேமஸ் ஆகணும், அதில் வர சின்ன ப்ராஃபிட் வச்சு டாகுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால ஓப்பனிங் வீடியோஸ் போடுவோம் சார். இது பல்லு எப்படி இருக்கும், பிளவுஸ் எப்படி இருக்கும், இது என்ன மெட்டீரியல், அண்ட் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபர்ஸ்ட் ரோல செகண்டாக இருக்காங்களா ரெட் கலர் சாரி, நான் அதை பார்த்ததும் ஸ்பேஸ் சில்க் சாரி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து இருக்குன்னு நான் நினச்சேன். பிரேக் போகும்போது டச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஸ்பேஸ் சில்கே இல்லை, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் சில்க் மாதிரி தெரியுது. மக்கள் வந்து வீடியோ பார்த்தோன்னே நம்புறாங்கன்றதுனால என்னால் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கொடுத்து ஏமாற்ற முடியாது. ஸோ அவங்கள நம்ப வைப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல இதே இது வந்து நான் வாங்கியிருக்கேன் 350க்கு. இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். வந்தது என்ன தெரியுமா, பூனம் சாரில இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு வந்தது. நீங்க சொன்னீங்களா என்கிட்ட 350லயே இருக்கு, ஆனா இது பூனம் கிடையாது, ஜார்ஜெட் மேம். இதுலயே ஷிஃபான் இருக்கு, நான் சொல்றது பியூர் ஸ்பேஸ் சில்க். சோ நீங்க சொன்ன 350க்கு எனக்கு அதுதான் கிடைச்சது. பட் இது நான் ஷாப்ல போய் தான் வாங்கினேன், டச் பண்ணி தான் வாங்கினேன். அதான் மேம் 1000. ஆனா அது 1000 ஒர்த்தே இல்ல மேம், அது மிஞ்சி போனா 450 தான் மேம் இருக்கும். 350ன்னு சொன்னீங்கல்ல, மேனுஃபேக்சர் பிரைஸ் வந்து 350 மேம். பூனம்ல தான் வருது, பூனம்ல ஸ்டோன்ஸ்ல வருது. நான் என்னோட மார்ஜின் 100 rupees தான் மேம் வைக்கிறேன். 350 சரி, உங்க ஷாப்ல இருக்குன்றீங்களா, டச் பண்ணி வாங்குறதுக்கு அலோ பண்ணனும், நீங்க 5000 வந்து பண்ணாதான் உள்ள வரணும்னு சொல்றீங்கல்ல. இங்க பாருங்க மேம், நான் வந்து ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் எல்லாம் வீடியோல போட்டுட்டேன். என்னென்ன சாரி வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு மினிமம் 5000 மட்டும் தான் இங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பண்றேன், எல்லாத்தையும் என்னால பண்ண முடியாது மேம். நான் ஒரு ஒர்க்கர்ஸ் போட்டேன்னா சாரியோட பிரைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க சொல்றது கிளீனா சொல்றீங்க, நீங்க யூ ஆர் டூயிங் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட் டைம்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்கன்னு கூட சொல்றீங்க. ஆனா கேன் யூ கம்பேர், இங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த அளவு உங்களால் அது பண்ண முடிஞ்சுதா? உங்க மனசோட சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல மேம், பார்ட் டைம் சொன்னாலுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். நமக்கு ஃபுல் டைம் வேலை கண்டிப்பா இருக்கும். முடியாது. உங்களோட போன்ல இந்த- மெசேஜ் இந்த ஹோல் ஆர்கியூமெண்ட்லயும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாவே வந்து காசு பணம் இப்படிதான் இருந்தது. ஆனா இவங்க பேசுனது எல்லாத்துலயுமே குவாலிட்டி ஆரி ஒர்க் இப்படிதான் இருந்தது. சொல்றேன். actually சொல்லப் போனா. உங்களுக்கெல்லாம் நேர்மையா உண்மையா இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. இல்ல, ஏமாத்துறவங்க அதெல்லாம் தான் நீங்க நம்பல. நம்புவீங்க மேம். இதுதான் லாஜிக். அப்ப இவங்க எல்லாம் நேர்மை இல்ல. நான் அப்படி சொல்ல முடியாது. நீங்க என்ன நம்பலன்னு சொல்லும் போது நான் இங்க சொல்றேன். நேர்மையா இருக்கிற நீங்க நாய்க்கெல்லாம் சாதம் வைக்கிறேன் அதை பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்புறம் ஏன் மக்கள் கிட்ட வாங்குற காசை 5000க்கு தான் கொடுப்பேன்னு ஏன் அவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க? இங்க பாருங்க மேம், ஆன்லைன்ல மட்டும்தான் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். மக்களோட ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, மேம் நேர்ல வரலாமா, இந்த மாதிரி கல்யாணம்லாம் வருது, ஒரு 50 saree எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மினிமம் ஒரு 5000 நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் எடுக்கிறவங்க 5000 ரூபாய்க்கு மேலதான் எடுப்பாங்களே ஒழிய யாரும் 350 ரூபாய்க்கு வந்து எடுக்க வரமாட்டாங்க. நீங்க பண்றத பார்த்து உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி தான் பாக்குறதுக்கு வாங்குறதுக்கு வராங்க. வரவங்கள்ட்ட நீங்க எடுத்த எடுப்புல நீ 5000 ரூபாய்னா உள்ள எடுத்த எடுப்புல வந்ததுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன் மேம், போன்லயே சொல்லுவேன் மேம். அது தப்பு. மினிமம் அது தப்பு. தப்பு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்ல. என்னோட பிசினஸ்க்கு நான் போட்டிருக்க ரூல்ஸ் மினிமம் 5000னா நேர்ல வாங்க, இல்லனா நீங்க வெளியில வாங்கிக்கோங்க சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு டைம் இல்ல மேம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல வீடியோஸ். உங்களுக்கு டைம் இல்லனா அந்த வர்க்கே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நானே. நான் நேர்ல அலோட் இல்ல மேம், ஒன்லி ஆன்லைன் தான். என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவு வேணும்னு நினைக்கிறேன். அதான் விஷயம். வேற எல்லாம் ஒரு பாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவு இருக்கு, அதுக்கு நாங்க கொண்டுகிட்டு வரணும். ஏதாவது எதுவுமே தெரியாம பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் சைடு நீங்க வந்து இல்ல, நீங்க வந்து டாக் வளர்த்துறீங்க, நான் ஸ்டுடியோல நடிக்க போறேன். தெரியாம நீங்க இருங்க, பேச கூடாது. இருங்க, தெரிஞ்சனால தான் பேசுறேன். நீங்க 5000 கொண்டு வரீங்க. என்னோட வீடியோஸ் பாருங்க, அப்புறம் வந்து பேசுங்க. நீங்க தான் சொன்னீங்க டாக் வளர்த்துறேன், நான் மேக்கப் பண்றேன், நான் ஸ்டுடியோ பண்றேன் அப்படிங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு 5000 ரூபாய் செலவு இருக்குது ஒரு நாளைக்கு. நாங்க 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டனால உங்களை வந்து பாக்கணும்ங்கறீங்க. நீங்க எந்த ஊருக்கா? நாங்க எந்த ஊர்னு சொன்னாதான் பதில் சொல்லுவீங்களா, இல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல, ஏன்னா நீங்க என்ன பத்தி எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்க 5000 ரூபாய் கொண்டு வந்தீங்க. அப்ப உங்களோட தேவைன்னா நாங்க 5000, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தேவை இருக்கு, நாங்க வாங்கிட்டு வரணும். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிஸ்டர் தெரியாம பேசுறாங்க. ஆக்சுவலா ஒரு 500 ருபீஸ்க்கு ஒரு பப்ளிக் வந்து வாங்குறாங்கன்னா நாங்க அலோவ் பண்ணணும். நம்பர் 1 திங். அவங்க வாங்குறாங்க, வாங்கல, சும்மா பார்த்துட்டு போறாங்க. நான் பொட்டிக் ரன் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது சார். என்கிட்ட 20 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு நாள் நான் கடையை திறக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் செலவு சார். கஸ்டமர்ஸ் வந்து வாக்கின்ஸ் வருவாங்க, என்கிட்ட உட்காந்துட்டு 3 ஹவர்ஸ் பேசுவாங்க. வெட்டிங்க்கு பேசணும்னா நார்மலா வந்து 3000லேருந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் அபவ் 50,000. சில டைம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பேசிட்டு டிஸ்கஸ் பண்றேன், மாமியார் வீட்டில் கேட்டுட்டு வரேன்றாங்க. அதுக்காக அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். ஒரு நாள் நான் கடை திறக்கணும்னா 20 பேருக்கு ஒரு மாசம் என்னோட கமிட்மெண்ட் 3.5 lakhs. எனக்கு அந்த மாசம் ஃபுல்லா பிசினஸே நடக்கலனாலும் அது என்னோட நான் தான் ஹேண்டில் பண்ணும். அது ரொம்ப கஷ்டம் தான். இந்த உட்காந்துட்டு 3 மணி நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கனால அவங்களை எந்த குறையும் சொல்லவே முடியாது சார். இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது நான் ஏன் குறுக்கிடல அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க, என் கடைக்கு உள்ள வரணும்னா 5000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியலா இருந்தா வாங்கன்னு சொல்லல. 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து வாங்க, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கங்க அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் செட் பண்றாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணலையா? அவங்க வந்து உடன்பட்டா நீங்க வாங்குங்க, இல்லன்னா நீங்க வேற ஆளை பாத்துக்கங்கன்னு இவங்க சொல்றாங்க. சொன்னாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து. ஒரு 500க்கு நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு திருப்தியா நீங்க வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி தாட்டை வந்து அவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் வந்து இந்த சைட்ல இருந்து வந்திருக்காது. அதாவது டவுன் பஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது நின்று போகும், அதுக்கு ஒரு பைசா. பிரீமியம் பஸ் ஒன்று இருக்கும், 2 ஒரே பஸ் கட்டின கிடையாது, 2 ஒரே ஃபெசிலிட்டி கொடுக்கறது கிடையாது. அப்போ அங்க ஒருத்தவங்களோட ரூல் செட் பண்ணும்போது அது வேணும்னா நம்ம போய்க்கிறோம், இல்லைன்னா நம்மளோட முடிவு தானே சார். அதேதான் அவங்களும் சொல்றாங்களே. அவங்க வியாபாரம் பண்ற இடத்துல நான் 5000 ரூபாய் இருந்த பொருளை நான் வாங்குங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. விருப்பம் இருந்தா என்ன நம்புனா நீங்க இப்படி வந்து வாங்குங்க, வேணாமா விட்டுருங்க அப்படி தானே சொல்றாங்க. இல்ல அவங்க நம்பி உள்ள வாங்குங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அது பிடிக்கலைன்னா அதை திருப்பி கொடுத்தா அந்த 5000 ரூபாய் திருப்பி தருவாங்களா? நேர்ல வந்து பாக்கும்போது புடிச்சு டச் அண்ட் ஃபீல் பண்ணி தானே வாங்குறீங்க. இல்ல ஆனாலும் பிடிக்கல நான் ரிட்டர்ன் பண்றேன். ஏன் கொடுத்துருங்க தான் சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களோட நான் சொல்றேன், என்னோட ஒண்ணே மேம், நீங்க உங்களோட உணர்வை ஹாப்பியா இருக்கணும். உங்களோட உணர்வு வந்து இவ ஏமாத்திட்டாலே அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கக்கூடாது. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வியாபாரம் நடந்து உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கினாதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஆமா, நடந்துட்டு தான் சார் இருக்கு. அந்த பண்ணாதான் நடக்குன்னு சொல்லணும். செவுத்துல போட்ட பந்து என்ன பண்ணும், எப்பயுமே அந்த பந்து என்ன பண்ணும், திருப்பி நம்மகிட்டே வந்துடும். ஏன்னா அது வந்து ரிசீவ் பண்ணிக்காது, அது த்ரோ பண்ணிடும். ஆக்சுவலா ஒரு ஓனர் வந்து அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. தொழில் பண்ற நாம ரிசீவ் பண்ற மனநிலையில் இருக்கணும், பவுன்ஸ் பண்ற மனநிலையில் இருக்கக்கூடாது. அவங்க நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க,
இது ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க, இதில் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, எனக்கும் ஆசை தான் மேடம், கடையில் 10 பேரை வேலை வச்சு வேலை ஸ்திரியை விரிச்சு போட்டு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், வசதி வாய்ப்பு வந்தால் செய்வேன்னு சொல்லி முடிச்சிடணும். இல்லை சார், எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை சார். நான் ஒரு 10 ஒர்க்கர்ஸ் நான் போட்டேன்னா என்னோட சாரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் சார், அவ்வளோதான். இங்கே எனக்கு வந்து சாமானிய மக்கள் வாங்கணும், அதே டைம் நான் ப்ரைஸ் கம்மியாகவும் தரணும்னு நினைக்கிறேன். சாமானிய மக்கள் வாங்கினா எப்படி 5000 ரூபாய் வந்து அதான் சொல்றேனேடா, சாமானிய மக்கள் நேர்ல வர மாட்டாங்க. 5000 கொடுத்து சாரி வாங்கி நான் சொல்றது வந்து மேம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்ல ஏதாவது நிறைய பல்கா வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அலௌட்னு சொல்றேன். முதல்ல நீங்கள் ஒன்று நல்லா உள்வாங்கிக்கோங்க. அவங்க சொன்னது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிவ்யூ, அதை எது சரியாக இருக்கோ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய முடிவு. கரெக்டுங்களா? எப்படி உங்கள் கடையில் நீங்கள் ஒரு ரூல் செட் பண்ணும்போது அதை வாங்கணுமா வேணாமாங்கிற முடிவு எப்படி இருக்கோ, அவங்க சொல்கிற ரிவ்யூவை எடுத்துக்கணுமாங்கிற வேணாமாங்கிற முடிவு உங்கள்கிட்ட இருக்கு. அதாவது சேலை வாங்குறவங்க கரெக்டா இல்லை சேலை விற்கிறவங்க கரெக்டாங்கிற விவாதம் இல்லை. இன்னைக்கு இது ஒரு கலந்துரையாடல்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறவங்களும் விற்கிறவங்களையும் ஒன்றா இணைச்சு ஒரு சின்ன கலந்துரையாடலாக இந்த வாத்தமனவா நிகழ்ச்சி பேசணும்னு நினச்சிது. இதிலிருந்து டேக்அவேவா எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, இவங்க சொன்னது எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ. எதெல்லாம் இன்னும் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய தொழிலில் கவனித்து செஞ்சால் இன்னும் நிறைய கஸ்டமரை நீங்கள் வந்து அடைய முடியும். அதே நேரத்தில் தொழில் அப்படின்னு வரும்போது அந்த தொழிலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு மாரல் இருக்குது. அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இது யாரோ ஒருத்தர் கையில் மட்டும் இருந்த ஒரு தொழில் இன்னைக்கு இவ்வளோ பெண்கள் கைக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. அதாவது இவ்வளோ பேர் பொட்டிக்கு நீங்கள் வச்சுருக்கவங்க எல்லாருமே சொன்னீங்க, நாங்கள் செய்கிறதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தருக்கு அது போய் சேரணும் அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தருக்கு கட்டாயம் நீங்கள் மனசார போய் சேரணும்னு நினைக்கிறவங்க நெசவாளர். ஸோ அந்த நெசவாளர் குடும்பத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். வாங்க, ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் அனுப்புங்க. ப்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் அனுப்புங்க. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் அனுப்புங்க. அடுத்ததாக இந்த பக்கம் எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. எல்லாரும் சார்பாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து, இவங்க கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரெண்டாகவும் பேசினாங்க, அதே நேரத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. உடையை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. வாங்கம்மா, 50 வருஷமாக ஒரு புடவை இன்னும் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கீங்கன்னா அதோட பேஷன் எனக்கு புரியுது. ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் அனுப்புமா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யாஜ்.